ஹலோ வெயிட்டர், எனக்காக 2 ஆப்பிள் கொண்டு வரியா? யா, தேங்க் யூ. இவ்ளோ ஃபாஸ்டா வந்துட்டியா? அது வந்து எங்க சர்வீஸ் ரொம்ப ஸ்பீடா இருக்கு மேடம். சரி, உள்ள வா. இது ரெண்டையும் ஜூஸ் ஜூஸ் போட்டு கொடுக்கறியா? இப்பயே செஞ்சிடறேன் மேடம். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. மேடம் ஐஸ். ம். இன்னும் நல்லா பிழி. ஓகே மேடம். ஐஸ் போடலாமா மேடம்? ஓகே. போதுமா மேடம்? மேடம் பால். ஓகே, ஆட் பண்ணு. போதுமா? நல்லா அழுத்தி பிழி. என்ன பிழிய தெரியாதா? மேடம் ஜூஸ். தேங்க் யூ. தேங்க் யூ. பார்த்து குடிங்க மேடம். ட்ரெஸ்ல விழுந்துற போகுது. அப்போ ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சிடவா? ஆஹா, அட கடவுளே. ஹே, ஜஸ்ட் ஜோக்கிங். ஓகே மேடம். மேடம் நான் போட்டுமா மேடம்? போய் டோரை க்ளோஸ் பண்ணு. ஓகே மேடம். வெளியில போய் டோரை க்ளோஸ் பண்ணு. சரிங்க மேடம். ஓகே ஓகே மேடம். சரி. அப்பப்போ எனக்கு தோணும், மகாத்மா காந்தி, பகத்சிங், ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி ஆளுங்க ஒருத்தர் இருந்தா கூட நம்ம சமுதாயம் இப்படி இருந்திருக்காது. எங்க பார்த்தாலும் ஒரு பிரச்சனை. காலம் மாறி போச்சு. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ல இப்போ எதுக்கு சார்? அதான் நீங்க இருக்கீங்கல்ல. இந்த ஜென்ரேஷன்ல நீங்க தான் ஃப்ரீடம் ஃபைட்டர் சார். உண்மையிலேயே நீங்க ஒரு நல்ல மக்கள் தலைவர் சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அந்த பொண்ணை இப்போ நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தெருவில் குடிகாரங்களோட பிரச்சனை அதிகமாச்சுன்னா அந்த விஷயத்துல பெண்களுக்காக நீங்க தான் பேசுறீங்க. அந்த குடிகாரங்களுக்கு புத்தி சொல்லி குடியை பேன் பண்ணீங்க. அவ்வளோ பெரிய மனுஷங்களோட எதுக்கு என்ன கம்பேர் பண்றீங்க? ஏதோ எனக்கு தோணுச்சு செஞ்சேன். உங்களுக்கு இந்த சொசைட்டில நல்ல ஒரு கௌரவம் இருக்கு சார். உங்களை பத்தி எல்லாரும் ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க சார்.
என்னங்க நம்ம பையன் தான் ஃபோன் பண்றானா? ஆமா நம்ம பையன்தான். ஹலோ, சொல்றா. அப்பா நான் ஹோட்டல்ல வேலையா இருந்தேன், அதான் ஃபோன் எடுக்க முடியல. சொல்லுங்கப்பா. அதான் உன்னை அந்த அனாதாசிரமத்துக்கு போக சொன்னல. என்ன விஷயம்ப்பா? இந்த மாசத்தோட சேரிட்டி ஃபண்டை பத்தி பேசுறதுக்காக. சேலரி ஃபுல்லா அது கொடுக்க முடியாதுப்பா. விடுறா, பரவாயில்ல. 50% தான் நம்ம யூஸ் பண்றோம்ல. 50% சொல்றீங்க, ஆனா பணம் சேவிங்ஸ் பண்ணலனா எப்படிப்பா? நம்மளோட 50% ஆசிரமத்துக்கு டொனேட் பண்றது தப்பு இல்லடா. இப்படியே பேசிட்டு இருங்க, அப்புறம் என் வாழ்க்கையில கடைசியில ஒண்ணுமே இல்லாம போக போகுது. பரவாயில்ல விடு, உனக்காக தான் நான் வீடு கட்டி வச்சிருக்கேன்ல. சரி விடுங்கப்பா. சரி ஹோட்டல்ல கஸ்டமர் இருக்காங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன்ப்பா. சரி, கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு ஆசிரமத்துல காசை கொடுத்துரு. சரிப்பா. வச்சிடுறேன். எங்க பையனும் நல்லவன் தான். எங்களை மாதிரி சமூக சேவை செய்யறதுக்கு அவனுக்கு பிடிக்காது. என்னதான் இருந்தாலும் எங்க பையனாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குவான். அவன் சமூகத்துக்காக சேவை செய்யறது தான் எங்களுக்கு பிடிக்கும். ஹலோ, ரிசப்ஷனிஸ்ட். சொல்லுங்க மேடம். திடீர்னு டிவி வேலை செய்யல. நீங்க என்னன்னு வந்து பாக்குறீங்களா? வரேன் மேடம். தேங்க்யூ. நீங்களா? வாங்க. ஹாய் மேடம். வாவ், உங்க ஹோட்டல் சர்வீஸ் குதிரையை விட ஸ்பீடா இருக்கு. ஐ லைக் இட். குதிரை இல்ல மேடம், ராக்கெட் மாதிரி பிச்சிட்டு போகும். கம் பாருங்க. உங்களை கூப்பிட்டது உங்களுக்கு படம் காட்டுறதுக்கு இல்ல, நான் படம் பாக்குறதுக்கு. முதல்ல டிவிக்கு என்னாச்சுன்னு பாருங்க. மேம், நான் 9th படிக்கும்போது டிவி ரிப்பேர் பண்ணுவேன். நிஜமாவா? அப்ப உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல இருக்கு. அப்போ 9th கிளாஸ்ல இருந்தே ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்ப டிவி ரிப்பேர் பண்ண முடியும்னு எனக்கே தெரியாது மேடம். அப்ப பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வந்து டிவி ஒர்க் ஆகலன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. நானும் அவங்க வீட்டுக்கு போனேன். நான் ஒரு 1/2 மணி நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு டிவி ரிப்பேர் பண்ணி படத்தை காட்டிட்டு வந்தேன். அப்படியா? அப்பத்துல இருந்து ஆன்ட்டி வீட்டுல டிவி எப்ப ரிப்பேர் ஆனாலும் என்னதான் கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டுக்காரோட கூட ஆன்ட்டி ரிப்பேர் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஓ வாவ், ரிப்பேர் ஸ்பெஷலிஸ்ட். மேம், இப்ப டிவி ஒர்க் ஆகுது பாருங்க. இப்ப படம் நல்லா தெளிவா தெரியுது. மேம், நான் டிவில தெரியுற பிக்சரை பத்தி சொன்னேன். எனக்கும் தான் மேம். கேட்ட உடனே வந்து ரிப்பேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் என்னையே கூப்பிடுங்க. பை. ஒரு நிமிஷம், உங்க பெரிய ஸ்க்ரூ டிரைவரை மறந்துட்டீங்க. ஓ, தேங்க்யூ மேம். வரேன் மேம். ஏ மாமா, மாமா, டே மாமா. டேய்
என்னாச்சுடா? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? ஆமா போன்ல யாரு? யாரா இருந்தா என்ன? உனக்கு என்ன? நான் என் லவர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். லவ்வரா? ஓமகர கடையா? ஆமா நீ கே ஆமே. என்னது கேவா? உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே இல்லையாமே? ஃபுல்லா பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆமே. ஏய், எவன்டா சொன்னது உனக்கு? எனக்கு அவ்வளவு சீன் இல்லையா? என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்னடா இதெல்லாம்? போதும், நிறுத்துங்கடா. மாமா மச்சான் சண்டையெல்லாம் போதும்டா, நிறுத்துங்கடா. இவன் குறும்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் இவனை விட்டுட்டு போதான் போறேன். ஏன்டா அப்படி சொல்ற? அவனுக்கு மாமா அப்பா எல்லாமே நீதானடா. எனக்கு அப்புறம் அவனை பாத்துக்க வேண்டியது நீதானடா. அவனுக்காகட்டும் எனக்காகட்டும் எல்லாமே நீதானடா. என் புருஷன் போனதுக்கு அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு வர்றது நீ எங்களுக்கு துணையா இருக்கிறதுனால தானடா நாங்க நிம்மதியா இருக்கோம். சின்னா, அக்கா அக்கா, இப்ப எதுக்கா இவ்வளவு எமோஷனல் ஆகுற? நானாவது உன்னை விட்டுட்டு இருப்பேனே தவிர இவன் மட்டும் நீ இல்லாம ஒரு நாள் கூட இருக்க மாட்டான்டா. அக்கா அக்கா, ப்ளீஸ் சும்மா இருக்கா. நான் ஏதோ விளையாட்டுக்கு சும்மா சொன்னேன். நீங்க 2 பேர் தான் என் உலகமே. நான் எப்பவும் இவன் கூட தான் இருப்பேன். இவன் என் கூட தான் இருப்பான். இதுதான் நிஜம். என்னடா அப்படிதானே? இல்ல என்ன விட்டுட்டு போயிடுவியா? சரி, உங்களுக்கு பசியா இருக்கும், 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வாங்க. மேடம் மேடம், என்ன வேணும்னு சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே மேடம். நீங்க எதுக்கு கிச்சன் வரைக்கும் வந்தீங்க? பக்கத்துல இருந்து உன் கையால செய்ய வச்சு சாப்பிடலான்னு வந்தேன். அதான் பிரேக்ஃபாஸ்ட். ஓஹோ. இந்த ஹோட்டல்ல என்ன நல்லா இருக்கும்? தொட மேடம். வாட்? வடை வடை மேடம், வடை. ஓ, கேன் ஐ ஹேவ் சம்? ஷூர் மேடம். நீங்க போங்க மேடம், நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். உட்காருங்க மேடம், 2 மினிட்ஸ்ல பண்ணி தரேன். இப்படி பண்ணும்போது உனக்கு என்ன தோணுது? இந்த விரல் மட்டும் இல்லாம வேற ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. யூ நாட்டி. உன் விரல் என்ன இவ்ளோ செவந்துருச்சு? உன் கரண்டிய இப்படிதான் திருப்பிட்டு இருப்பியா? ஏற்கனவே உன்னோடது பெரிய கரண்டி. இட்ஸ் ஓகே. நான் உங்களுக்கு வடை பண்ணி தரேன்.
இட்ஸ் ஓகே. ஆ, கரண்டியை திருப்பறதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணலாமா? வேண்டாம் மேடம், அவங்க கரண்டி அவங்க தான் திருப்பணும். சரி, ஏற்கனவே கையில அடிபட்டிருக்கு. இதுல என்ன வடை திருப்ப போற? போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. பாய். ஓகே மேடம். போங்கடா. போங்கடா.